ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சிக்கன் டிக்கா அது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். வாங்க பார்க்கலாம். இந்த மாதிரி நான் 1/2 கிலோ சிக்கன் வாங்கியிருக்கேன். இந்த சிக்கனை பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணிட்டாங்க. நான் சின்ன சின்னதாக கட் பண்ணுறேன். அப்போ தான் இதை ஃப்ரை பண்ணிவிட்டு தான் நம்ம பண்ணணும். அதனால் ரொம்ப பெரிய பீஸாக இருந்துச்சுன்னா மீடியமாக கட் பண்ணி வச்சுடுங்க. பண்ணியாச்சு. இப்போது இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டீஸ்பூன் சால்ட், ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போடுங்க. தயிர் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருங்க. அடுத்து மிளகாத்தூள் 1 டீஸ்பூன். உரப்பு நிறையா வேணும் அப்படின்னா கூட 1 டீஸ்பூன் போட்டுருங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். நம்ம நல்லா பிரட்டி வைக்கணும். பிரட்டியாச்சு. இதை ஒரு 10 நிமிஷம் இல்லை 15 நிமிஷம் மூடி வச்சிடலாம். அடுத்து இது மசாலாவுக்கு என்னென்ன வேணும்னா, பாதி வெங்காயம் எடுத்து கட் பண்ணிவிடுங்க. பாதி வெங்காயம் போதும், ஏன்னா வெங்காயம் ஸ்மெல் ரொம்ப வந்துடும். ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், கசகசா இருந்தால் 1 டீஸ்பூன் போடுங்க, நல்லா டேஸ்ட் வரும். சீரகம் 1 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன் போடுங்க. முந்திரி ஒரு 7 பீஸ் இருந்தால் போதும். அதாவது முழுசாக இல்லாமல் பாதி பாதியாக இருந்துச்சுன்னா 7 பீஸ் போடுங்க. 7 பீஸ் 8 பீஸ் போடும். இதை நல்லா கிரைண்ட் பண்ணணும். பண்ணியாச்சு. அரைச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் பாருங்கள். இப்போ இதுக்கு மசாலா ரெடி பண்ணிடுவோம். நம்ம பிரட்டி வச்சோம் இல்லையா சிக்கன், அதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். வெந்துருச்சு. அப்படியே இதை பிரட்டிடலாம். திருப்பி விட்டுடலாம். வெந்துருச்சு. அடுத்து ஒரு பாத்திரத்தில் ஆயில் ஊற்றிடுங்க. அதில் பட்டை, ஏலக்காய், கிராம்பு. நான் 1/2 கிலோ தான் வாங்கியிருக்கேன், அதனால் 2 பீஸ் போதும். இதை கொஞ்சம் நல்லா வறுத்தரலாம், வாசம் வர வரைய. இப்போது கருவேப்பிலை, பச்சை மிளகாய் பொடிசாக கட் பண்ணி வச்சுருங்க. இதையும் லைட்டாக வதக்கிடுவோம். இப்போ பெரிய வெங்காயம், ஒரு வெங்காயத்தை சின்ன சின்னதாக, ஏன்னா குறுக்க வெட்டுவாங்க, அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி பொடிசாக வெட்டணும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் போடணும். ஏன்னா அதில் கறியிலையும் போட்டு பிரட்டி நம்ம பொரித்து வச்சுருக்கோம். நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா, தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் போட்டு, அதையும் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரை கொஞ்சம் நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்குவோம். அதில் ஆயில் வரும், எண்ணெய் திரண்டு வரும் பாருங்கள். இந்த சமயம் கொஞ்சமாக தயிர் ஊற்றலாம். ஏன்னா ஆல்ரெடி 2 டீஸ்பூன் போட்டிருக்கோம். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டால் போதும். கொத்தமல்லி தூள் 1 டீஸ்பூன், சால்ட்டு, உப்பு தேவையான அளவு போட்டு அதையும் நல்லா வதக்கிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், அதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போ மசாலா எல்லாம் ஒன்றா சேர்ந்துருச்சு. இப்போ கொஞ்சமாக பட்டர், நல்லா இது உருகி வரட்டும். அப்படியே வச்சிடலாம்.
மெல்ட் ஆகிடுச்சு. இப்போது நம்ம தண்ணி சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்துட்டு மசாலாவெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் இந்த ஸ்டேஜ் வந்தோடனே நீங்கள் தண்ணி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்து கொதிக்க விடணும். ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க, 2 டம்ளர் ஊற்றினா போதும். நல்லா சுண்டி வரணும் அது, இந்த டிக்கா மசாலாங்கிறது. இப்போது நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா சிக்கன், அதையும் சேர்த்து ஆட் பண்ணி விட்டுடலாம். கலரே பாருங்கள், இப்போவே சாப்பிடணும் போல் இருக்கும். இதை நீங்கள் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணி சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். சப்பாத்தி, தோசை எதுக்கு வேணாலும் சாப்பிட்லாம். நல்லா கிண்டி விட்டுடலாம். கிண்டியாச்சு. இப்போது கட்டியான தேங்காய் பால் ஒரு 1/2 கிண்ணம் தான் நான் ஊற்றிருக்கேன். ரொம்ப ஊற்ற வேண்டாம், இல்லைன்னா இனிப்பாயிடும். இது ரொம்ப கட்டி பால், தண்ணி சேர்க்காத தேங்காய் பால். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.